இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ எங்கள் வீட்டில் ஃபுல் வெஜ்ஜு தான். பன்னீர் புலாவ் எப்படியும் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு காம்பினேஷனாக நான் வெஜ்ஜு குருமா இன்றைக்கி பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக. இது ரெண்டும் செம்ம காம்பினேஷனுங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தை நான் ஹீட் ஆனதுமே நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன். நெய் ப்ளஸ் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுமே ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அனாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது போட்டதுமே இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஷாய் ஜீரா. ஷாய் ஜீரா இதுக்கு மஸ்ட்டு ஆட் பண்ணணும். நான் ஹைதராபாத் பிரியாணிக்குமே இதை நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷாய் ஜீரா ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் காம்பினேஷன் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக புரிஞ்சு வந்ததுமே நான் வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரம் கொடுக்கும் ஸ்லைசஸாக கட் பண்ணுறதுனால. ஸோ ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறோம். ஸோ அடி பிடிக்காது. ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறையாக இருக்காது, சாஃப்டாக வரும். நம்ம எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம் கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம இங்கே எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. புலாவுங்கிறதுனால தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது மட்டும் போட்டுட்டு இது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கலாம். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைஸ் வேக விடுறதுக்காக ஹாட் வாட்டர் ஆல்ரெடி வச்சுட்டு ஹாட் வாட்டர் எல்லாரும் எடுத்து ஊற்றி நம்ம செய்யறதுனால ரைஸ் நமக்கு வெறையாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இதனால் வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், குக்கிங்குமே. ஏன்னா ஹாட் வாட்டர் ஊற்றுறதுனால சீக்கிரமாக அது கொதிச்சு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பன்னீரை கொஞ்சம் ஒரு 60 செகண்ட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வைப்பேன். நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் புலாவுக்கு இது ஸ்கிப்பபிள் தான். ஏன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ண பிறகு எப்படியும் ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம், நம்ம நார்மல் வாட்டர் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நம்ம சோக் பண்ணாமல் கூட விட்டுடலாம். பட் நான் எப்போவுமே சோக் பண்ணி தான் செய்வேங்கிறதுனால ஒரு 60 செகண்ட்ஸ் அளவுக்கு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருவேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த பன்னீர்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வரத்துக்குள்ளே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம், வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அடி பிடிக்காமல் சூப்பராக வரும் நமக்கு புலாவு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா இலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணணும்னு நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். அதனால் டேஸ்ட் ஒன்றும் கெட்டு போகாது. நான் புதினா மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பன்னீர் புலாவுக்கு பட்டாணி மட்டும்தான் போட போகிறேன். எந்த வெஜிடபிள்ஸும் போட போகிறது கிடையாது. வெஜிடபிள்ஸ் போகிறது உங்களுடைய ஆப்ஷனல். பட் பட்டாணி போட்டால் வெஜிடபிள்ஸ் அந்தளவுக்கு தேவையில்லை. நான் இந்த பட்டாணி 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது பேக்கெட் பட்டாணி 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதனுடைய கலர்லாம் நல்லா இறங்கி வந்துருச்சு 1 ஹவரில். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசி இந்த பட்டாணியுமே ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 60 செகண்ட்ஸ் தான் ஊற வச்சேன். நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாகி வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு 60 செகண்ட்ஸ் தான். இப்போ இந்த பன்னீரையும் எடுத்து இதில் போட்டுட்டு இதையுமே நல்லா கிளறி கொடுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் பன்னீர் சாஃப்டாகவே இருக்கும் ரைஸில். இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு காரம் இருக்காது. ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் ஆட் பண்ணுறதுனால. பன்னீர் வித் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறதுனால. இங்கே நான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1 ஹவருக்கு முன்னாடி இந்த கிளாஸில் 2 டம்ளர் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 1 ஹவராக ஊறிட்டுருக்கு, அலசி ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹாட் வாட்டரை 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை ஆட் பண்ணதுமே அது சீக்கிரமாக கொதிச்சு வரும் ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அது கொதி வந்துடும். ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்.
தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம அலசி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக வந்து தம் போடுவேன். தம் எப்படி போடுறது பாருங்கள். ஏன்னா வந்து தண்ணியாக இருக்கும்போது தம் போடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் தான் தம் போடணும். நீங்கள் வந்து மிடில் எடுத்து பார்த்துட்ருங்க, ஒரு 2 முறை எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணியாகவே தான் இருக்குது. தம் போடுறதுன்னு எப்படின்னா அரிசியும் வாட்டரும் ஈக்குவல் ஆகி வரும். வாட்டர் கொஞ்சம் இருங்கின மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுடலாம். சைட் பை சைட் நம்ம வந்து இந்த ஒரு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் தம் போடுறதுக்காக. ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வரப்போகுதுன்றதுனால நான் பேன் வச்சுக்கிட்டேன், அதை ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து தம் போடணும். ஸோ அது ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வரவே வராது, தண்ணி கொஞ்சம் அடியில் தங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல்லுமே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு காட்டன் துணி போட்டு கவர் பண்ணி அது மேலே தட்டு வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சு தான் தம் போட போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். தண்ணி வந்து அந்த ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு, மேலே நிற்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு காட்டன் கிளாத் கவர் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து அந்த அடுப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே ஹை ஃப்ளேமில் இருக்கிறது வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். ஏன்னா இது மீடியம் ஃப்ளேமில் தான் தம்மில் இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் இருந்தால் போதும். அது ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வெறையாக வரும் ரைஸு. நம்ம இந்த மாதிரி கல்லும் வெயிட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வந்து அது மேலே வச்சிடலாம் வெயிட்டுக்கு. அப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியாகவே இல்லை ரைஸு. அதுக்காக ரொம்ப வெறையாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அடி பிடிக்கவும் இல்லை. வந்து இது அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஹஸ்பண்டை கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரைஸை வந்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாத்திரம் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் ரைஸும் வந்து நல்லா வெறையாக நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வரும். இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் காரமாக குருமா வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து என் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடவே இன்றைக்கி லஞ்சுக்கு பிரெட் அல்வாவும் பண்ணியிருந்தேன், அதையுமே என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.